நவீன உலகை ஆளும் பிசினஸ் கிங், 50 ஆண்டுகளை கடந்த சாம்ராஜ்யம். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிறகு தொழில்நுட்ப உலகை அதிர வைத்த சூத்திரதாரி. டிம் குக்கின் அசாத்திய பிசினஸ் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் வழி வேறு, டிம் குக்கின் வழி வேறு. ஆப்பிள் நிறுவனம் புதிய கண்டுபிடிப்புகளின் உச்சத்தில் இருந்தபோது சிஇஓவாக நுழைந்தவர்தான் டிம் குக். ஆனால் அவரது அணுகுமுறை முற்றிலுமே வேறாக இருந்தது. சிஇஓவாக பொறுப்பேற்ற 15 ஆண்டுகளில் நிறுவனத்தின் உலகின் மிக மதிப்புமிக்க உச்சத்திற்கு கொண்டு சென்றார். ஆப்பிள் சாம்ராஜ்யத்தின் பிசினஸ் விதிகளை டிம் குக் எப்படி மாற்றி எழுதினார் உங்களுக்கு தெரியுமா? தனித்துவமான பாணி, அசாத்திய திறமையை வெளிப்படுத்தினார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்டில் ஆப்பிள் சிஇஓவாக டிம் குக் மகுடம் சூடினார். தயாரிப்பு வடிவமைப்புக்கு முக்கியத்துவம் தந்த நிறுவனத்தில் சப்ளை செயின் மேலாண்மை, உற்பத்தி, உலகளாவிய விற்பனை என ஆபரேஷன்ஸ் துறையில் புலியாக வலம் வந்தார் டிம் குக். இவரது வருகைக்கு பிறகு துல்லியமான திட்டமிடல், உற்பத்தியில் செலவு கட்டுப்பாடு, உலக சந்தையை கைப்பற்றுவது என ஆப்பிள் நிறுவனத்தின் வியூகம் புதிய வேகம் எடுத்தது. அதன் பிறகு டிம் குக்கின் முதல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் எது தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸின் மறைவுக்கு பின் ஆப்பிள் கண்ட பிரம்மாண்ட வெற்றி 2015இல் அறிமுகமான ஆப்பிள் வாட்ச் தான். இது வெறும் தொழில்நுட்பமாக மட்டுமல்லாமல் உடல் நலம், ஃபிட்னஸ், மருத்துவ கண்காணிப்பு சாதனமாக இதை டிம் குக் செதுக்கினார். வேர்பிளஸ் சந்தையில் ஆப்பிளின் அசைக்க முடியாத ராஜ்யம் அப்போதுதான் தொடங்கியது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வேர்லெஸ் ஆடியோவின் கிங்காகவும் ஆப்பிள் நிறுவனத்தை மாற்றியதும் டிம் குக்கின் பங்களிப்பு தான். ப்ளூடூத் ஏர்ஃபோன் சந்தையையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்தது டிம் குக்கின் ஆப்பிள் ஏர்பேட்ஸ் வியூகம். ஆப்பிள் எக்கோசிஸ்டமை மேலும் வலுப்படுத்தி பயனாளர்களின் பிரிக்க முடியாத அங்கமாக இது மாறியது. உலக அளவில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்கும் காமன் காட்ஜெட்டாகவும் மகுடம் சூடியது இவருடைய அசாத்திய திறமையால் தான். ஐபோன் விற்பனைகளையும் தாண்டி பக்காவாக மாஸ்டர் பிளான் போட்டார் டிம் குக். அதாவது ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் டிவி, ஐக்ளவுட் போன்ற சேவைகளை உலக அளவில் அசுர வேகத்தில் கொண்டு சென்று ஆப்பிளுக்கு நிரந்தர வருவாயை ஈட்டி கொடுத்தார் டிம் குக். வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் டிஜிட்டல் சேவைகள் மூலம் மட்டுமே ஆப்பிள் வருவாயை $100 பில்லியன் அதிகமாக உயர்த்தி சாதனை படைத்தார் டிம் குக். புதிய போன், கேட்ஜெட்ஸ் விற்பனையை மட்டுமே நம்பியிருந்த நிலையை மாற்றி நிறுவனத்திற்கு வாழ்நாள் முழுவதுமாக தொடர் வருவாய் என்ஜினை உருவாக்கி காட்டியவர்தான் டிம் குக். அது மட்டுமல்லாமல் கணினி உலகில் புதிய புரட்சியையும் ஏற்படுத்தினார் டிம் குக். அதாவது சிப் புரட்சி. இது இன்டெல் ப்ராசஸிற்கு பதிலாக ஆப்பிள் சிலிக்கான் சிப்களை களமிறக்கினார் டிம் குக். அதாவது மேக் கணினிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த இன்டெல் சிப்களை தூக்கி எறிந்துவிட்டு சொந்தமாக ஆப்பிள் சிலிக்கான் M1, M2 சிப்களை களமிறக்கினார். இதன் மூலம் மேக் சாதனங்களின் வேகம் மற்றும் செயல்திறன் பல மடங்கு அசுர வளர்ச்சியை கண்டது. வெளிப்புற நிறுவனங்களின் மீதான சார்பு முழுமையாக குறைந்து ஒட்டுமொத்த ஆப்பிள் தயாரிப்புகள் மீதும் நிறுவனத்திற்கே முழு அதிகாரமும் கிடைத்தது. இவ்வளவு அசாத்திய திறமைகளை கொண்ட டிம் குக்கிற்கும் சர்க்கிள்களும் ஏற்பட்டது. அதாவது கூகுள் மேப்பிற்கு மாற்றாக 2012இல் ஆப்பிள் மேப்பை களமிறக்கிய டிம் ஆரம்பத்தில் தவறான வழிகாட்டுதல்கள், குளறுபடிகளால் படுதோல்வியை சந்தித்தார். தோல்வியை மறைக்காமல் ஆப்பிள் பயனாளர்களிடம் பகிரங்க மன்னிப்பும் கோரினார் டிம் குக். உடனடியாக தொழில்நுட்ப குழுவை முழுமையாக மாற்றியமைத்து தொடர் முயற்சிகள் மூலம் ஆப்பிள் மேப்பை இன்று அசைக்க முடியாத தரத்திற்கு உயர்த்தி காட்டினார். டிம் குக் தலைமையிலான ஆப்பிள் நிறுவன வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் மிக பெரிய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுவது ப்ராஜெக்ட் டைட்டன். அதாவது ஓட்டுநர் அல்லாத அதிநவீன தானியங்கி எலக்ட்ரிக் காரை சந்தைக்கு கொண்டு வர ஆப்பிள் போட்ட 10 ஆண்டுகால மெகா திட்டமான ப்ராஜெக்ட் டைட்டன் படுதோல்வியில் முடிந்தது. கோடிகளை முதலீடு செய்தும் தெளிவற்ற திட்டமிடல், அடுக்கடுக்கான தொழில்நுட்ப சவால்கள் காரணமாக திட்டம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. நுட்பத்தில் புதிய மிரட்டல், ஆனால் இன்று வரை மக்களிடம் எடுபடாத விசன் ப்ரோ. 2023இல் டிம் குக் அறிமுகப்படுத்திய மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட் சாதனம்தான் இந்த விசன் ப்ரோ. சுமார் $3500, அதாவது இந்திய மதிப்பில் 3 லட்சம் என்ற விண்ணை முட்டும் விலையையும், சாமானியர்களின் அன்றாட வாழ்வில் இதற்கான தேவை என்ன என்ற தெளிவின்மையும் சவாலாக மாறியது. தொழில்நுட்ப ரீதியாக உலகை வியக்க வைத்தாலும் இன்னும் பொதுமக்களை சென்றடைந்து ஒரு மாஸ்கிட் வெற்றியை பெற ஆப்பிள் கடுமையாக இன்று வரை போராடி வருகிறது. இத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரனான டிம் குக்கின் சகாப்தம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 15 ஆண்டுகால சிஇஓ பயணத்தை நிறைவு செய்து வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி பதவியில் இருந்து விலகுகிறார் டிம் குக். சிஇஓவாக பதவியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஆப்பிள் சாம்ராஜ்யத்தை விட்டு டிம் குக் விலகவில்லை. நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக இருந்து தொடர்ந்து வியூகங்களை வகுக்க முடிவு செய்துள்ளார். ஆப்பிளின் அசைக்க முடியாத ஐபோன், மேக் தயாரிப்புகளுக்கு பின்னால் இருந்த 51 வயதான பொறியாளர் ஜான் டெர்னஸ் புதிய சிஇஓவாக பொறுப்பேற்க உள்ளார்.